இவ்வுலகத்தில் பலவிதமான தேடுதலையும் பலவிதமான தொழுகையும் மனிதர்கள் நடத்தினாலும் மகா பரிசுத்தமான கர்த்தருக்கு எவ்விதமான காரியம் பிடிக்குமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 96:9, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அன்பானவர்களே, பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், எல்லா விதமான உலகத்தையே வானத்தையே வில்லை போல மடிக்கக்கூடிய சக்தி இருப்பது போல தெரியும். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த அலங்காரம். இது ரொம்ப அவசியங்க. இது இல்லாம ஒருவனும் மோட்சத்துல நித்திய ராஜ்யத்தில் பங்கடைவது கூடாத காரியம். இது ஒன்றுதான் மனிதனுக்கு இல்லாத ஒரு காரியம். இதைதான் இயேசு தன் ரத்தத்தினாலே மனிதர்களாகி நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆம், வாஞ்சிப்போம், தேடுவோம், தொடர்ந்து அவருடைய நாமத்தை பற்றி கொள்வோம். நம் ஒவ்வொருக்கும் ஆண்டு அந்த பாக்கியத்தை தந்து ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள தயவு செய்வாராக. இதை நம்புகிற ஏற்றுக்கொள்ள யாவருக்கும் இப்பொழுதே பரிசுத்தம் உண்டாயிற்று. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலிருந்து தெய்வீக கனிகள், தெய்வீக குணங்களோடு உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க அருள் தாரும். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பரிசுத்த அலங்காரத்துடன் உங்களை தொழுது கொண்டு உங்களுடைய ராஜ்யத்துக்கு கனி கொடுக்க அருள் தாரும். துதியும் புகழும் உமக்கு மீட்பர் மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பல் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். God bless you.